காவிரி நீரை பெற்றுத்தர தமிழக அரசை வலியுறுத்தி தஞ்சை பொதுப்பணித்துறை அலுவலகம் 16ஆம் தேதி முற்றுகை. காவிரி உரிமை மீட்புக் குழு அறிவிப்பு. தஞ்சையில் காவிரி உரிமை மீட்புக் குழு ஒருங்கிணைப்பாளர் மணியரசன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்து விடப்படவில்லை. இதனால் டெல்டா மாவட்டங்களில் பல லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் சாகுபடி செய்ய முடியாமல் வறட்சியாக உள்ளது. தமிழக அரசும் எப்போது மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்படும் என்று இதுவரை அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. கர்நாடக அரசிடமிருந்து விகித அடிப்படையில் தண்ணீர் கேட்டு பெறவில்லை என்று கூறுவதை விட பெற தவறிவிட்டது என கூறலாம். இவ்வளவுக்கும் கர்நாடகாவில் பருவமழை நன்றாக பெய்து அணைகளில் தண்ணீர் நிறைந்துள்ளது. 12ஆம் தேதி தண்ணீர் திறந்து விடாததால் விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் அளிக்க வேண்டும். ஏக்கருக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். எப்போதெல்லாம் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கவில்லையோ அப்போதெல்லாம் வறட்சி நிவாரணம் வழங்கப்படும் என்று அரசாணை வெளியிட வேண்டும். இனி சம்பா சாகுபடியாவது பாதுகாக்க வேண்டும். இந்த கோரிக்கைகள் எல்லாம் தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி வருகிற 16ஆம் தேதி தஞ்சையில் பொதுப்பணித்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார். திறக்க வேண்டும் மேட்டூர் அணையை. இந்த ஆண்டு திறக்காதனால ஜூன் 15, 12 அன்று திறக்காதனால வறட்சியை என்று அறிவித்து வறட்சி நிவாரணம் ஏக்கருக்கு இவ்வளவு என்று நிர்ணயித்து வழங்க வேண்டும், உடனடியாக வழங்க வேண்டும். அதுபோல் நிரந்தரமாக காவேரியில் ஜூன் 12 திறக்கவில்லை என்றால் வறட்சி என்று நிரந்தரமாக அறிவித்து அதற்கு நிவாரணத் தொகை அளிக்கக்கூடிய ஒரு அரசு ஆணையை போட வேண்டும். இந்த வறட்சி நிவாரணம், காப்பீட்டுத் தொகை என்பவற்றையெல்லாம் இந்திய அரசும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவில் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி நிதியை பெற வேண்டும், முழு அளவில் தர வேண்டும் என்று போட்டிருக்கிறது. இப்பொழுது பெய்கின்ற மழையில் கர்நாடகத்தில் இருக்கின்ற தண்ணீரில் தமிழ்நாட்டுக்குரிய விகிதத்தை பெறுவதற்கு தமிழ்நாடு அரசு தவறிவிட்டது. எனவே தமிழ்நாடு அரசு இன்றைக்கி ஒரு 15 லட்சம் ஏக்கர் சம்பாவும் 5 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி செய்வதற்காக முடியாத ஒரு பாதிப்பை தமிழ்நாடு அரசு தன்